வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் காடை பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு காடையை மசால் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி தாளிப்புக்கு தேவையான பொருள்: வெங்காயம் 2, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட புதினா கொத்தமல்லி அரைச்சி நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு 1 சேர்த்துக்கலாம். அதை நம்ம தாளிப்பு கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச காடை பார்த்திங்கன்னா அது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் மிதங்க சுண்டி வரட்டும். இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் காரத்துக்கு ஏற்றபடி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்த பிறகு 1/2 லெமன் பார்த்திங்கன்னா பிழிஞ்சு விட்டு ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் டேஸ்டியான காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில்லி